வடகிழக்கு என்பது திறந்த நிலையாக இருக்க வேண்டும். தென்மேற்கு என்பது மூடிய நிலையில் இருக்க வேண்டும். வடமேற்கு என்பது பாதி திறந்தும் பாதி திறக்காமலும் இருக்கலாம். தென்கிழக்கு என்பது அக்னி பகவான் இருக்கக்கூடியது அப்படிங்கிறதுனாலதான் நம்ம அடிக்கடி சொல்கின்ற விஷயம் என்ன அப்படின்னா, சமையலறையை மூட வேண்டாம். சமையல் அறையில் இருக்கின்ற விண்டோஸ் எல்லாம் கூட நீங்க மூடாத நிலையில் இருக்கலாம். இரவு நேரத்தில் மூடி வைக்கலாம் ஜன்னல்களை. இரவு நேரத்தில் சமையலறை கதவுகள் கூட மூடக்கூடாது அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா வடகிழக்கு. இந்த வடகிழக்குல நம்ம ஒரு செடி வைக்கணும். இது உங்களுக்கு நிறைய வாஸ்து பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு செடியாகும். பேம்பு செடி அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் வீட்டுல இப்ப இருக்கு. அது மூங்கில் செடி. அந்த மூங்கில் செடி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா அந்த செடியை வாங்கி வடகிழக்கு திறந்த நிலையில இருக்கின்ற அந்த இடத்துல நீரோடு சேர்ந்து இந்த பேம்பு செடி நீங்க வைக்கும் பொழுது அங்கே குரு ஆதிக்கம் செய்கின்றார். நீர் தேவதைகளும் அங்கே இருக்கின்றார்கள். இந்த பேம்புவோடு சேர்ந்து நீர்நிலைகள்ல இருக்கும் பொழுது அந்த வடகிழக்கு திறந்த நிலையில இருக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமாக உங்களுக்கு